வணக்கம். ஐ எம் சுரேந்திரன், அட்வொகேட் ப்ராக்டிசிங் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17/4/2025. ஓகேங்களா? 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருஷம். இன்றைக்கி மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. ஓகேங்களா? அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போடுறேன், சதர்ன் ரயில்வேக்கு தான் போடுறேன். கொஞ்சம் சதர்ன் ரயில்வே இதை பார்த்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் எடுக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும் எனக்கு. ஓகேங்களா? நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சதர்ன் ரயில்வேல கொடுத்தாலும் ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டுங்களா? அதாவது பட் இட்ஸ் ஓகே, எங்களுக்கு டைம் வரும்போது நாங்கள் பார்த்துக்குவோம் வைங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் சதர்ன் ரயில்வேல கொடுத்துருக்கேன். பட் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ், அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னா அவங்க கவுண்டர் நம்ம கொடுப்பாங்க. ரிப்ளைலாம் எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுவாங்க. பட் என்ன சொல்கிறது, நமக்கு டைம் வரும்போது அதை பார்ப்போம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன சொல்கிறது, மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில். ஓகேங்களா? அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா வந்து, நான் வந்து மெட்ராஸ் ஃபோர்ட், அதாவது சென்னை ஃபோர்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, மெட்ராஸ் ஃபோர்ட்லேருந்து சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினில், மூவிங் ட்ரெயினில் நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் 10 வருஷமாகவே அந்த ட்ரெயினை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சீசன் பாஸ் எடுத்து தான் வருவேன். 3 மாத பாஸ், 6 மாத பாஸ், 1 வருஷ பாஸ், சீசன் பாஸ் எடுத்து தான் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லை, என்ன போல் 10,000 அட்வொகேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லா அட்வொகேட்ஸுமே முக்கால்வாசி சீசன் பாஸ் எடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சைதாப்பேட்டு, எக்மோர் கோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, செங்கல்பட்டு, திருவள்ளூர்னு எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகிறதுனால முக்கால்வாசி அட்வொகேட்ஸ் வந்து ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறவங்க ட்ரெயின் பாஸ் எடுத்துருவாங்க. கரெக்டாக சீசன் பாஸ் எடுப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து எனக்கு இன்றைக்கி மதியம் 3:30 மணிக்கு ஜட்ஜு சிட்டிங்கு. எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு நான் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? எனக்கு அந்த கோர்ட்டுக்கு போக முடியாமல் போச்சு. ஓகேங்களா? நான் சைதாப்பேட்டைனா நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னோடய வேலையை முடிச்சுட்டு நான் சென்னை ஃபோர்ட்டில் ட்ரெயின் ஏறி நான் சைதாப்பேட்டில் இறங்கி அதுக்கப்புறம் நான் வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போனோம். ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அது பண்ண முடியாமல் என் வயிற்றரசில் வாரி கொட்டிக்கிட்டாரு அந்த டிக்கெட்டு பரிசோதகர். கரெக்டுங்களா? அவர் மேலே தான் போடுற கம்ப்ளைண்ட் வீடியோ இது, வேறு ஒன்றுமே கிடையாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நாங்கள் போகாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் அட்டன் பண்ணாத கோர்ட்டு கிடையாது, நாங்கள் போகாத அரசு அலுவலகம் கிடையாது. எந்த அரசு அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் போட்டாலும் அதை வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே எங்களுக்கு வரலை, அப்படி நடந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா இல்லையா? எங்களுடைய கோர்ட்டில் எங்கள் கையில் கேஸ் வரும்போது அப்போது என்ன சொல்கிறது, எங்களோட இது டிஃபென்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். இதுதான் மேட்டர். அரசு அலுவலர்கள் கடவுள் கிடையாது. அரசு அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அவங்க பிரச்சனை வரும்போதும் அதே அரசு அலுவலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வக்கீல்கிட்ட வருவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்போவும் உங்களோட டிஃபென்ஸுக்கு இந்த வக்கீல் தான் வந்து நாங்கள் நிற்போம். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதனால் வந்து வக்கீலை வந்து எவ்வளவு அவமானப்படுத்துறீங்களோ படுத்துங்க. ஓகேங்களா? பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தானே வர போகிறீங்க. அரசு அலுவலர், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனைன்னு ஒன்று உண்டு. கரெக்டுங்களா? உங்களுடைய சொந்த மக்களே உங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது அப்போ நீங்கள் உங்கள் சொந்த மக்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ உங்களை போலீஸ்காரங்க கூப்பிடும்போது அப்போயே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயப்படுவீங்க. அப்போ நீங்கள் எங்களை போல் அட்வொகேட்டை தான் டிஃபென்ஸுக்கு கூப்பிட்டு போவீங்க. கரெக்டுங்களா இல்லையா? அதனால் வந்து நீங்கள் வந்து அரசு அலுவலர், நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வே, கஸ்டம்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் கடவுள் கிடையாது. நீங்கள் அரசு அலுவலர்ன்றதை நீங்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. கரெக்டுங்களா? என்னால் வந்து இன்றைக்கி சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜு முன்னாடி என்னுடைய ரெப்ரசன்டேஷனை வைக்க முடியல. என்னோடய ஆர்குமெண்ட்டை பண்ண முடியாமல் என்னுடைய சாபத்தையும் என்னுடைய வயிற்றரசிலையும் வாங்கி கொட்டிக்கிட்டாங்க இந்த டிக்கெட் பரிசோதகர். ஓகேங்களா? அவர் யாருன்ற பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். அவரால் என்னோடய கேஸ் இன்றைக்கி டேமேஜ் ஆனது தான் மிச்சம். கரெக்டுங்களா? அந்த டிக்கெட் பரிசோதகர், அதாவது டிக்கெட் கலெக்டர், டிக்கெட் செக்கர், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. அவர் பேர் வந்து சையத் சுஹைப் அகமது. ஓகேங்களா? அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா இந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாருங்க. அவர் வந்து இன்றைக்கி மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே என்ன வந்து அவர் ஃபிசிக்கல் அரெஸ்ட் பண்ணி அவரோட கண்ட்ரோலில் வச்சுருந்தார் இன்றைக்கி. சரிங்களா? அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருந்தாருங்க. கரெக்டுங்களா? அவர் பேர் வந்து சையத் சுஹைப் அகமட். ஓகேங்களா? நான் வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கேன். டிக்கெட்டை காமிக்க சொல்கிறாரு அவர். நான் அந்த டிக்கெட்டை காமிச்சாச்சு. அது என்ன டிக்கெட்னா, அது ஒரு ஆன்லைன் டிக்கெட்டு. அந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினில் போகிற டிக்கெட் அது. கரெக்டுங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து யூடிஎஸ் ஆப் மூலமாக வாங்கின டிக்கெட்டு. அந்த ஆப் வந்து சில நேரங்களில் வேலை செய்யும், சில நேரங்களில் வந்து அது வேலை செய்யாது. ஸோ நான் வந்து அந்த ஆப் மூலமாக தான் டிக்கெட்டை வந்து நாங்கள் 6 மாதத்துக்கு உண்டான ட்ரெயின் பாஸ், நான் அதை முன்கூட்டியே வந்து 6 மாதத்துக்கு உண்டான ட்ரெயின் பாஸ், சீசன் பாஸை நான் அந்த ஆப் மூலமாக வாங்கி நான் அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். சில நேரங்களில் வேலை செய்யும், சில நேரங்களில் அந்த ஆப் வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம். நான் என்னுடைய ஃபோன்லேயே அந்த ட்ரெயின் டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். கரெக்டுங்களா இல்லையா? இப்போது அவர் வந்து என்ன கேட்குறாரு, அந்த ட்ரெயினில் மூவிங் ட்ரெயினில் வந்து அவர் டிக்கெட்டு கேட்குறாரு. டிக்கெட்டை காமிங்க சார்னா நம்ம டிக்கெட்டை காமிச்சாச்சு. என்னுடைய 6 மாத பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா February 2025 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் என்னுடைய ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ தான் ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போது இன்னும் 4 மாதம் இருக்குது. நான் 540 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டேன். அதாவது சீசன் பாஸ் வாங்குறதுனா என்ன அர்த்தம், 6 மாதத்துக்கு உண்டான பாஸ் நான் Februaryயில் வாங்குறேன். நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறனோ இல்லையோ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் டிக்கெட் வாங்கியாச்சு. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் 540 ரூபா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். அப்போ அட்வான்ஸ் பேமெண்ட்டை நான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியாச்சு. 6 மாத ட்ரெயின் பாஸோட விலை வந்து 540 ரூபா நான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்போனா நான் 6 மாதம் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறனோ இல்லையோ நான் 540 ரூபா நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ மேட்டர் என்னன்னா, உங்ககிட்ட ட்ரெயின் டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. கரெக்டுங்களா? அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை காமிங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை காமிச்சாச்சு. நம்ம அந்த ஃபோட்டோ நான் வந்து அந்த ஆப் சில நேரத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றதுக்காகத்தான் நம்ம அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். சார் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்தா அந்த டிக்கெட்டெல்லாம் செல்லாதுங்க, நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும், இது வந்து வேலிடி டிக்கெட்டு கிடையாது, நீங்கள் ஆப்பை திறந்து காமிங்க அப்படின்றாரு. ஆப்பை அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அப்போ எங்கேயோ நுங்கம்பாக்கத்துலேயோ எங்கேயோ கோடம்பாக்கத்துலேயோ அங்கே நிற்குது. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஷன் வந்து மாம்பலம். கரெக்டுங்களா? அந்த நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சதை நான் காமிக்கிறேன் அவருக்கு, இது வேலிட் டிக்கெட்டு கிடையாது, ஓகேவா, நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு ட்ராவலு, டிக்கெட் இல்லாமல் திருட்டுத்தனமாக நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அவர் பேச ஆரம்பித்தார். திஸ் இஸ் நாட் அ வேலிட் டிக்கெட் அப்படின்ட்டாரு. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த ஆப்பில் திறந்து காமிங்கன்னா ஆப் அந்த நேரம் பார்த்து ஓப்பன் ஆகலை. சரிங்களா? கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போனால் தான் அந்த ஆப் வந்து என்னோடய ட்ரெயின் டிக்கெட்டை காமிக்கும். அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு, எனக்கு 1 GB ஒரு நாளைக்கு அந்த டேட்டாவும் எனக்கு காலி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ அந்த டிக்கெட்டை நம்மளால் அந்த ஆப்பை திறந்து காட்டவே முடியாது. சரிங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஃப்டிக்கு வந்து நம்ம வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை அப்படியே 6 மாத ட்ரெயின் பாஸை நம்ம ஃபோட்டோ எடுத்து வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் டெய்லி ட்ரெயின் ஏறுறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரெயின் பாஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பாஸ் மேனுவலாக பிரிண்ட் அடித்து கொடுக்கும்போது அந்த மை வந்து அழிஞ்சு போயிடும். 2-3 நாள் அழிஞ்சு போகிற மாதிரி அந்த மை. என்னங்க அப்படி 2-3 நாள் அழிஞ்சு போகிற மாதிரி மை கொடுக்குறீங்களா, இது எப்படிங்க இது புரியுதுங்களா சொல்கிறது, அந்த மை வந்து 2-3 நாள் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த டிக்கெட் கொடுக்குறவங்க, சார் இதை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சார், நீங்கள் தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பாஸ் எடுத்துட்டீங்க, 1 மாதம் பாஸ் எடுக்கிறீங்க இல்லை 3 மாதம் பாஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் பாஸ் எடுத்துட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டோம், ஆனால் அதில் மை அழிஞ்சு போனாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அது வேலிடு அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6 மாத டிக்கெட்டையே வந்து காசு கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா இந்த டிக்கெட்டு செல்லாது, ஃபோட்டோ எடுத்து வைக்கிற டிக்கெட்டு செல்லாது, நீ ஆப்பில் தான் காமிக்கணும். சரிங்க, ஆப் அந்த நேரம் பார்த்து ஓப்பன் ஆகலை, அதுக்கப்புறம் நேரம் கழித்து ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து எனக்கு ஜிபி காலி ஆகி போச்சு, ஒரு நாளைக்கு 1 GB எனக்கு காலி ஆகி போச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் பரிசோதகர் நீங்கள் டிக்கெட்டை கேட்கும்போது நான் காமிச்சாகணும், அந்த டிக்கெட்டை நான் காமிச்சிட்டேன், இது செல்லாது, நீ ஃபைனை கட்டு இல்லை ட்ரெயினை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலட்டா பண்ணி விட்டார் மூவிங் ட்ரெயினில். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயா நான் வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றலை, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை ஏமாற்றலை, உங்களையும் நான் ஏமாற்றலை, நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன், அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி அந்த டிக்கெட்டையும் உங்கள் கண்ணில் காமிச்சிட்டேன், பட் என்னால் ஆப்பில் காமிக்க முடியல, ஆப் அந்த நேரத்தில் ஓப்பன் ஆகலை, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனாலும் எனக்கு என்னோடய ஆப் பாஸ்வேர்டை நான் மறந்துட்டேன், எனக்கு ஜிபியும் காலி ஆகி போச்சு, பட் இருந்தாலும் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸாட்டிஸ்ஃபை யூ, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டியூட்டியை பண்ணுறீங்க, இதை பாருங்கள், நான் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து வாங்கினேன் 6 மாத ட்ரெயின் டிக்கெட்டு, இதோ பாருங்கன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து, நீ ஐடி கார்டை காமி அப்படின்னாரு. நம்மளுடைய அட்வொகேட் ஐடி கார்டையும் நான் எடுத்து காமிச்சிட்டேன். சரிங்களா? அதை அவர் கன்சிடரே பண்ணல, அந்த ஐடி கார்டை அவர் பார்க்கக்கூட இல்லை. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு, இந்த டிக்கெட்டில் நீ என்ன நம்பரை கொடுத்துருக்க, நீ எந்த ஐடியை கொடுத்து வாங்கினியோ அந்த ஐடியை காட்டுன்றாரு. நான் ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கினது என்னுடைய பேன் கார்டை போட்டு வாங்கியிருக்கேன். நான் 6 மாத ட்ரெயின் டிக்கெட்டை என்னுடைய
பேன் கார்டை போட்டு நான் வாங்கியிருக்கேன், அந்த பேன் கார்டை கொண்டு வா, அந்த பேன் கார்டை காட்டு. ஐயா அதை பாருங்கள், உங்களுக்கு தேவை ஒரு ஐடி கார்டு, என்னோட ஆதார் கார்டையும் காமிக்கிறேன், என்னோட வக்கீல் ஐடி கார்டையும் காமிக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? அதை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டீங்க. கடைசியில் வந்து பார்த்தா பேன் கார்டை கொண்டு வான்றீங்க. பேன் கார்டு ஃபோனில் இல்லையா உனக்கு அப்படின்னா, நான் ஃபோனில் அதை வைக்கல. இல்லை பேன் கார்டை நீ கையில் தான் வச்சுருக்கணும், உன் பர்ஸில் வச்சுருக்கணும், நீ பேன் கார்டை எடுத்து காட்டு. ஐயா நான் வந்து என்னோட ஐடி கார்டு, அட்வொகேட் ஐடி கார்டு பாக்கெட்டில் வச்சுருப்பேன், இல்லை ஃபோனில் வச்சுருப்பேன், இல்லை பர்ஸில் வச்சுருப்பேன். இதுவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேலிடு. நான் இந்த அட்வொகேட் ஐடி கார்டை காமிச்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். இதே அட்வொகேட் ஐடி கார்டை வச்சுட்டு தான் நான் டெய்லி ஹை கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த அட்வொகேட் ஐடி கார்டு ஆல் ஓவர் இந்தியா செல்லுபடியாகும். இதுவே புரியுது, உங்களை ஏமாத்தலையே, நான் உங்ககிட்ட நான் போய் சொல்லலையே. நீங்கள் ஐடி கார்டு கேட்குறீங்க, நான் ஐடி கார்டை காமிச்சிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நீ வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து புக் பண்ணும் பொழுது உன்னுடைய பேன் கார்டை வச்சு தானே நீ புக் பண்ண, அந்த பேன் கார்டை கொண்டு வா, இல்லைனா ஃபைன் கட்டுன்னு ஒரு சண்டையில் இறங்குறாருங்க அவர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு மெயினாக வந்து என்னன்னாக்கா, நான் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு நான் 3:30 மணிக்கு ஜட்ஜு சிட்டிங் உட்காரும் போது நாம் போய் அங்கே உட்காரணும், நம்ம போய் ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். என் மைண்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம இத்தனைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஏமாற்றவும் இல்லை, நம்ம அன்ஆத்தரைஸ்டு ட்ராவலிங் நம்ம பண்ணவும் இல்லை. ஆனால் இவர் என்ன அப்படின்னா வந்து நான் சண்டை பிடிக்கணும், சண்டை வலிக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தையே வச்சுக்கிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சண்டை போடுறாரு இவர். கரெக்டுங்களா இல்லையா? அதாவது நான் வேலிடான ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை நான் வச்சுருக்கேன், என்னுடைய அட்வொகேட் ஐடி கார்டை வச்சுருக்கேன், என்னுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் மெம்பர் ஐடி கார்டையும் நான் வச்சுருக்கேன், ஆதார் கார்டையும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஐடி கார்டெல்லாம் பார்க்காம கொள்ளாமல் அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, நீ டிக்கெட்டு வாங்கலை, நீ உன் ஐடி கார்டை காட்டலை, நீ ஐயா நீங்கள் ஐடி கார்டு கேட்டீங்க, நான் ஐடி கார்டு காமிச்சாச்சு உங்களுக்கு. கரெக்டுங்களா? இதுவே போதுமானது. ஓகேங்களா? இதுக்கு மத்தியில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மில், என்னோட அட்வொகேட் யூனிஃபார்மில் நான் இருக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? நாங்கள் வந்து அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லார்ட்டையும் போய்ட்டு மார் தட்டிட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? நாங்கள் அட்வொகேட் நாங்கள் யார்ட்டையும் சொல்லவே மாட்டோம். எங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அட்வொகேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை. கரெக்டுங்களா இல்லையா? நான் அட்வொகேட்னும் அவர்கிட்ட சொல்லலை. ஓகேங்களா? அவர் வந்து நம்ம அட்வொகேட்னு அவர் ரெக்கக்னைஸ் பண்ணவும் இல்லை. இப்போ அவர் என்ன ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நீ ஃபைன் கட்டு விட்டுறேன், 250 ரூபா ஃபைனை கட்டு விட்டுறேன். சார் நான் ஏன் ஃபைன் கட்டணும், நான் தான் வேலிடான டிக்கெட் வச்சுருக்கிறேன்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் டக்குன்னு என் கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டார் சார். சரிங்களா? நான் வந்து அட்வொகேட்னு அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அவர் அதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க அவங்க அட்வொகேட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு அவரும் ரெக்கக்னைஸ் பண்ணலை. டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, ஃபோனை பிடிங்கி விட்டார், என் ஃபோனை பிடிங்கிட்டாரு. கரெக்டுங்களா? நான் டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸை நான் எடுக்கிறேன், பர்ஸையும் டக்குன்னு பிடிங்கிட்டாரு. கரெக்டுங்களா? என் கையில் நான் பேக் வச்சுருக்கேன், என்னுடைய பேக்கில் தான் என்னுடைய கோட்டு, என்னுடைய கவுனு, என்னுடைய காலர் பேண்டு, என்னுடைய கேஸ் கட்டு எல்லாமே என்னோடய பேக்கில் தான் இருக்கும். டப்புன்னு பேக்கை பிடுங்குறாரு. கரெக்டுங்களா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு மனுஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், ஃபிசிக்கல் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அவனோட ஃபோனை பிடுங்கினா போதும், ஃபோனு பர்ஸை பிடுங்கினா போதும், பேக்கை பிடிக்கிட்டிங்கன்னா போதும், அவன் எங்கேயும் ஓட மாட்டான். கரெக்டுங்களா? அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அவர். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் வந்து முதல்ல போலீஸை கூப்பிடுங்க. கரெக்டுங்களா? மூவிங் ட்ரெயின், நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க, சட்டத்தை உங்கள் கையில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியும் அவர் என்ன பண்ணுறாரு, வாயா போயா அதை சொல்கிற நார்மலாக அந்த சண்டை வரும் பார்த்தீங்களா, அதாவது ஏய் நில்லையா, எங்கேயா ஓடுற, என்ன ஏமாத்துறியா, என்ன பயந்து ஓடுற பார்க்குறியா, எதுக்கு ஓடுற, எதுக்கு பயப்படுற நீ அப்படின்றாரு. சிங்குலரில் பேசுகிறாரு. யார் பயப்படுறது, நம்ம டெய்லி போய் ஜட்ஜஸை ஃபேஸ் பண்ணுறோம் ஹைகோர்ட்டில். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம வந்து பயப்படுறதுலாம் நம்ம கிடையாது, நம்ம தப்பு பண்ணால் தான் நம்ம பயப்படணும். ஆனால் அவர் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு பாருங்க, இங்கே வாயா போயா, எங்கே ஓடுற, என்ன ஏமாத்துறியா, எங்கே ஓட பார்க்குற, எதுக்கு பயப்படுற, பயப்படாத, டென்ஷன் ஆகாத, கத்தாத அப்படின்னு சிங்குலரில் பேசுகிறாரு. ரொம்ப அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அவர். இது ஓப்பன் அந்த ட்ரெயினில் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் சுற்றி அந்த ட்ரெயினில் எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு கொலை குற்றவாளி மாதிரி, ஒரு ரேப் அக்யூஸ்டு, ஒரு கஞ்சா அக்யூஸ்டு நான், ஓகேங்களா, ஒரு மர்டர் அக்யூஸ்டு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணி அந்த ட்ரெயினில் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியாச்சு. இத்தனைக்கும் நான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மில் இருக்கிறேன். அப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மில் இருக்கிறான் வக்கீல் 5 ரூபா ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்க வக்கீலில் போல இருக்குது, துப்பு கட்ட வக்கீல் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் காரி துப்புனாங்க. கரெக்டுங்களா? எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறது, சிரிப்பாகி போச்சு நம்மளை பார்த்து. இது எதெல்லாம் எதனாலன்னா அவருடைய செயலால். கரெக்டுங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து an idle man's brain is devil's workshop அப்படின்வாங்க. அதான் என்ன விஷயம்னா, உங்களுடைய மேல் அதிகாரி வந்து உங்களுக்கு இன்னைக்கு காலைல கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு 10 வேலை 20 வேலை கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் நீ முடிச்சுட்டு தான் நீ போகணும்னு, இல்லைனா நீ வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க் உங்ககிட்ட கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அந்த வேலையை எப்படா முடிப்போன்னு இருப்பீங்க. வேலையே இல்லைன்னா
ஏன்னா அங்கே கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டோன்ட் கேர் மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஏனோ தானோ எவனோ செத்தான், எருமாட்டு மேலே மழை பெஞ்சது, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற ஃபார்முலாவை அவங்க பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தலை சரியாக இருந்தால் வால் சரியாக இருக்கும், அங்கே தலையே சரியில்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மதியம் 2 மணி ஆகிப்போச்சு, நமக்கும் இப்போ எந்த வேலையும் கிடையாது, நம்ம சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நம்ம ஜாலியாக ஆகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே அவன்கிட்ட சண்டை வலிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு, ஏன்னா என் ஐடியல் மேன்ஸ் பிரெயின் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். கரெக்டுங்களா? ஒரு 10 இப்போ இதே அவருடைய மேலதிகாரி அவருக்கு நல்ல வேலையை கொடுத்துருந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னா பரவாயில்ல, மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னு தெரியல, இவருக்கும் வேலை இல்லை. ஸோ அப்போ என்ன அது வர்ற போகிறவன்ட்ட சண்டை வலிக்கலாம், இதுதான் அவர் பண்ணுறது, இதுதான் இன்னைக்கு பண்ணது. இங்கே வா, சீக்கிரம் வா, இறங்கு அப்படின்றாரு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாரு, சட்டையில் கை வச்சிட்டார். என் ஒயிட் ஷர்ட்டில், அதாவது என்னுடைய ஒயிட் ஷர்ட்டில் யாருமே, ஏன்னா நாங்கள் அட்வொகேட்ஸு, லீகல் ப்ரொஃபஷனல்ஸு, லேர்ன்டு கவுன்சில்ஸு, எங்கள் மேலே யாருமே கை வைக்க மாட்டாங்க, எல்லாருமே எங்ககிட்ட மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் பேசுவாங்க. ஆனால் டக்குன்னு மேலே கையை வச்சிட்டாரு, சட்டை மேலே கையை வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணிட்டாரு, ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டார். மாம்பழம் ஸ்டேஷன் வந்த உடனே. எனக்கு 42 வயசு, அவருக்கு என்ன வயசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு ரொம்ப ஷாக்லேயும் ஷாக்கு, ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவு கோபம். சரி ஓகே, நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு லேர்ன்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம், நம்ம யாரும் அடிதடி பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? அதில் நான் ரொம்ப இதுவாக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன். கரெக்டுங்களா? ஏன்னா எப்போ என்னோடய பேக்கை நீ பிடுங்கனையோ எனக்கு ரொம்ப கோபம் வந்து நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் பேக்கில் தான் என் உயிரே இருக்குது, என்னோடய கேஸ் கட்டு அதில் தான் இருக்குது. என்னோட கவுன் தொலைஞ்சி போச்சுன்னா 2000 கொடுத்து வாங்கிக்கலாம், கோட்டு தொலைஞ்சி போச்சா 2000 கொடுத்து வாங்கிக்கலாம், காலர் பேண்ட்டு போச்சா 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். கேஸ் கட்டு தானே என்னோட உயிர். அந்த கேஸ் கட்டை வச்சு தான் நான் போய் ஜட்ஜிக்கிட்ட பேசணும். அந்த கேஸ் கட்டு அந்த பேக்கில் இருக்குது, பேக்கை பிடிங்கிட்டாரு. ஒரு கண்ணு எமைக்கிற நேரத்துக்குள்ளே செல்ஃபோனை பிடிங்கிட்டாரு, பர்ஸை பிடிங்கிட்டாரு, பேக்கை பிடிங்கிட்டாரு. ஏன்னா அந்த பேக்குக்குள்ளே என்னோட கேஸ் கட்டு இருக்குது, அந்த கேஸ் கட்டு தான் என்னோட உயிர். அந்த உயிரை நீ பிடிங்கிட்டா யாரும் தான் கத்த மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதை வச்சு தான் நான் ஆர்கியூமெண்ட்டே பண்ணணும். அத்தனை பேர் முன்னாடி என் சட்டையில் கையை வச்சு இழுத்துட்டு என்னை மாம்பழம் ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். கரெக்டுங்களா இல்லையா? அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது உனக்கு, நீ டிக்கெட்டு வாங்கலை, டிக்கெட்லெஸ் ட்ராவல் நீ, கரெக்டாக, யூ ஆர் அ ஸ்கவுண்ட்ரல் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறாரு. நமக்கு அந்த ஹிந்தி புரிய மாட்டேங்குது. கரெக்டுங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு அதாவது அரசு அலுவலர், கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, பப்ளிக்கு கிட்ட கண்ணியமாக நடக்கணும். அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல் அப்படின்னா ஃபைன் தான் போடணும். செல்ஃபோனை பறிக்கக்கூடாது, ஓகேவா? பர்ஸை பிடுங்கி வச்சுக்கக்கூடாது, மேலே கை வைக்கக்கூடாது. அரசு அலுவலர், அதாவது ரயில்வே ஆஃபீஸர், அந்த டிக்கெட் பரிசோதகர், இதெல்லாம் செய்யக்கூடாது. தெரிஞ்சும் இதை அவங்க செய்கிறாங்க. இத்தனைக்கும் வக்கீல் மேலே கை வைக்கிறாங்க. என் சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுறாரு அத்தனை பேர் முன்னாடி. கரெக்டுங்களா? நம்ம பிகாம் பிஎல் படிச்சுட்டு வந்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நம்மளுக்கே இந்த நிலைமைன்னா இப்போ ஏழை பாழை, படித்தவன் படிக்காதவன் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ரவுடி ட்ரீட்மெண்ட் தான். கரெக்டுங்களா? ஏங்க கோர்ட்டில் கூட என்ன சொல்கிறது, கோர்ட்டில் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து அக்யூஸ்டு பர்சன்ஸை வந்து போலீஸ்காரங்க அந்த அளவு கண்ணிய குறைவாக நடத்துறது கிடையாது. கரெக்டாக கண்ணியமாக கூட்டு போவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் இவர் வந்து என்னடான்னா, இவர் இப்படி இருக்கிறாரு, அந்த டிக்கெட் பரிசோதகர். சரிங்களா? டிக்கெட்லெஸ் ட்ராவல் அப்படிங்கிறது இட் இஸ் அ வயலேஷன், இட் இஸ் நாட் அ கிரைம். கிரைம்னா குற்றம், வயலேஷன் அப்படின்னா விதி மீறல். கரெக்டுங்களா இல்லையா? டிக்கெட் யாரெல்லாம் வாங்காமல் பிரயாணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபைன் போடுங்க. நான் 6 மாதத்துக்கு உண்டான டிக்கெட்டை ஆல்ரெடி நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ரயில்வே கவர்மெண்ட்டுக்கு. கரெக்டுங்களா இல்லையா? நான் சீசன் பாஸ் எடுத்திருக்கேன். 6 மாதம் டிக்கெட், எனக்கு ஆகஸ்ட் மாதம் தான் என்னோட டிக்கெட்டே முடியுது, இப்போ ஏப்ரல் மாதம். கரெக்டுங்களா? நான் 6 மாதம் நான் சீசன் பாஸ் வச்சுருக்கும் போது நான் ஏன் சார் ஃபைன் கட்டணும் அப்படின்னு கேட்டால், நீ ஃபைனை கட்டு, உன்னை விட்டுறேன். இப்படி பேசி கடைசியில் என்ன பண்ணார், சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு போய் ரூமில் உட்கார வச்சிட்டாரு. நம்மளுடைய அந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் உட்கார வச்சிட்டாரு. அவர் வந்து ஃபிசிக்கலாக நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாராமா. அதான் நம்ம ஃபோனை பிடிங்கி, நம்ம பேக்கை பிடிங்கி, நம்ம பர்ஸெல்லாம் பிடிங்கி, ஓகேங்களா? இதெல்லாம் பண்ண உடனே நம்ம கத்த ஆரம்பிக்கிறோம், நீ போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னும் போது போலீஸ்காரங்களும் வராங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் கதையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாராமா. ட்விஸ்ட் என்ன சொல்கிறாரு அவர், சார் இவர் வந்து டிக்கெட்டே இல்லாமல் பிரயாணம் பண்ணியிருக்கிறாரு, வேலிட் டிக்கெட் இவர்கிட்ட கிடையாது, அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல் சார் இவர் ஐடி கார்டை கூட காமிக்க மாட்டேங்கிறார் சார். ஐடி கார்டை கூட காமிக்க மாட்டார். நான் உனக்கு டிக்கெட்டையும் காமிச்சாச்சு, ஐடி கார்டையும் காமிச்சாச்சு, ஐடி கார்டை நீ பார்க்க தயாராக கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, நம்ம டிக்கெட் அப்போ வாங்கி பார்த்தாங்க. 6 மாத டிக்கெட்டை நான் வாங்கியிருக்கேன், சீசன் பாஸ் வாங்கியிருக்கிறேன், ஐடி கார்டையும் அட்வொகேட் ஐடி கார்டையும் காமிக்கிறேன், அதையும் பார்த்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு போலீஸ்காரங்களே சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சார் இந்த ஐடி கார்டை விட்டுருங்க சார், இவர் இந்த டிக்கெட்டை வாங்கும்போது பேன் கார்டை வச்சிருக்கிறாரு, அதுதான் ஒரிஜினல் ஐடி, அதை வச்சு தான் அவர் வாங்கியிருக்கிறாரு, அந்த பேன் கார்டு இவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட ஃபைன் போடணும்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறாரு. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறது, ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அவருக்கு நல்லா தெரியுது
இவர் அட்வொகேட்னும் தெரியுது. இந்த அட்வொகேட் கிட்ட போய் தேவையில்லாமல் இவர் சண்டை வலிக்கிறாருன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் 6 மாதத்துக்கு உண்டான ட்ரெயின் டிக்கெட்டை சீசன் பாஸ் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐடி கார்டையும் அட்வொகேட் ஐடி கார்டையும் காமிச்சிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டிக்கெட் பரிசோதகர் தான் தேவையில்லாமல் வந்து சண்டை வலிச்சிருக்கிறாருன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் வந்து முட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இல்லை சார் அதை வந்து அது எப்படி சார், இது இப்படி சார், இது இந்த ரூல்ஸ் அந்த ரூல்ஸு, இது நீங்கள் கேட்கும்போது எப்போ நமக்கு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை ட்விஸ்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவர் கூட 4 டிக்கெட் பரிசோதகர்கள் 4 பேர் ஒன்று சேர்ந்து அவருக்கு சப்போர்ட்டு, அப்புறம் 2-3 போலீஸ்காரங்க சேர்ந்து அவருக்கு சப்போர்ட்டு. ஓகேங்களா? இப்படி தான் தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நம்ம அங்கே வந்து அபலையாக போய் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இத்தனைக்கும் பிகாம்பிஎல் படிச்சு நம்ம கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 6 மாத டிக்கெட்டையும் முன்கூட்டியே வாங்கிட்டு இந்த மாதிரி இவங்க நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க, சட்டையில் கையை வச்சு கீழே தள்ளுறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து தப்பு இல்லை, கரெக்டுங்களா? போலீஸ்காரங்க அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சார் அதை வந்து இப்படி சார், இது ரூல்ஸு சார், எனக்கு ரூல்ஸ் தெரியாதா? கரெக்டுங்களா இல்லையா? அப்படி இருக்கும். அதாவது இல்லை சார், நீங்கள் 42 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாலும், நீங்கள் 10 வருஷம் வக்கீலாகவே இருந்தாலும், நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, இதுதான் ரூல்ஸை தெரிஞ்சுங்க அப்படின்றாங்க. நமக்கு ரூல்ஸ் நம்ம வந்து பிஎல் படிச்சுட்டு நம்ம ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் மற்ற பேர் ஆக்ட் எல்லாம் படிச்சுட்டு ரயில்வே இது கூட நமக்கு ரயில்வே ஆக்ட் தெரியாமல் நம்ம வக்கீலாக உட்காந்துருக்கோம். நம்ம இங்கே இதுதான் சார் ரூல்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க. சரி, ஓகே. போலீஸ்காரங்க மேலே அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த தேவையில்லாத பிரச்சனை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. இந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டிருக்கிறாருன்னு போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் கூட அவங்களால ஒன்றும் பேச முடியல. சரிங்களா சார்? இந்த வழியாக இவ்விதமாக அவர் என்ன பண்ணார்? அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து என்னுடைய வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டார் இன்னைக்கு. கரெக்டுங்களா? இன்னைக்கு 4:15 மணி வரைக்கும் அந்த ஸ்டேஷனில் தான் நான் அந்த மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிறேன். கரெக்டுங்களா இல்லையா? அந்த டிக்கெட் பரிசோதகர் மறுபடியும் சொல்றாரு, சார் நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட உங்களுடைய வேலிட் டிக்கெட்டை நீங்கள் காமிக்கவே இல்லை சார், உங்கள் ஐடி கார்டை நீங்கள் காமிக்கவே இல்லைன்னு மறுபடியும் ஒரே சபதம் ஏற்று ஒத்த காலில் நிற்கிறாரு. நானும் ரயில்வே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் 9003161710க்கு நான் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணுறேன். அங்கே இருக்கிற அந்த காவலர், ரயில்வே காவலர் எடுத்துகிட்டு, சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் சார், நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஸ்டேஷன் சார் இல்லை சார், இது வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம், நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் சரி, ஸ்டேஷன் மாஸ்டர் எங்கே தான் இருக்கிறாருன்னு போய் பார்த்தாக்கா ஸ்டேஷன் மாஸ்டரே இந்த மாம்பழம் ஸ்டேஷனில் கிடையாது, நீங்கள் எக்மோர் தான் போகணும். நான் 3:30 மணிக்கு நான் வந்து நான் கோர்ட்டுக்கு போவேனா, இல்லை இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் எக்மோர் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் பார்ப்பேனா? கரெக்டுங்களா இல்லையா? அதாவது நம்ம 500 கோடி 1000 கோடி ஊழல் ஏதாவது பண்ணிட்டோமா, இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் நான் 1 கோடி 2 கோடி ஏமாத்திட்டேன்னா? ஆஃப்டர் ஆல் ஒரு 540 ரூபாய்க்கு நான் வந்து 6 மாதம் ட்ரெயின் பாஸை வாங்கி வச்சுக்கிட்டு நான் டிக்கெட்டே என்கிட்ட இல்லைன்னு என்னை சாதிச்சு என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. என் செல்ஃபோனை பிடிங்கிக்கிட்டு, என் பேக்கை பிடிங்கி, என் பர்ஸை பிடிங்கி. கரெக்டுங்களா இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஓப்பனாக அவங்களால பேச முடியல. பாவம், நீ பண்ணது தப்புப்பா, இவர் அமுச்சு விட்டுரு, போலீஸ்காரங்களால பேச முடியல. அவர் அந்த டிக்கெட் பரிசோதகர் பண்ணது தப்புன்னு அவருக்கு அப்போ தான் அவர் தெரியுது அவருக்கு. பட் இருந்தாலும் தான் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை இல்லையா, முடியாது இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரி, அரசு அலுவலர், ரயில்வே எம்ப்ளாயி, டிக்கெட் பரிசோதகர் எப்படி கெத்தை விட்டு கொடுக்க முடியும்? ஸோ கூடுமான வரைக்கும் கெத்தை மெயின்டைன் பண்ணுவோன்னு அவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர்னு மாம்பழத்தில் யாருமே இல்லையானா சார், இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் கிடையாது. இங்கே ஹிந்திக்காரங்க தான் 4 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இதை வந்து ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் வருது போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார் நாங்கள் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் எக்மோர் தான் போகணும். கரெக்டுங்களா? அதாவது என்னன்னாக்கா, அந்த டிக்கெட் பரிசோதகர் இருக்காரு பாருங்க, டிக்கெட் செக்கரு, டிக்கெட் கலெக்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோனை பிடுங்கிறதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம பர்ஸை பிடுங்கி வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பேக்கை பிடுங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு அதிகாரமும் டிக்கெட் பரிசோதகருக்கு கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? போலீஸ்காரங்களே வந்து இந்த மாதிரி ஆட்களை, அதாவது நொட்டோரியஸ் கிரிமினலை தான் போலீஸ்காரங்க அடிப்பாங்க. இல்லைன்னா போலீஸ்காரங்க கூட பொதுமக்களை தப்பே அவன் பண்ணியிருந்தா கூட சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணுமே, நீ எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, அவங்கள கண்ணியமாக நடத்துங்க. இதுதான் வந்து போலீஸ்காரங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கரெக்டுங்களா? ஹீஸ் நாட் அ போலீஸ் ஆஃபீஸர். இவர் டிக்கெட் பரிசோதனை பண்ணுறவர் என்ன ஒரு ரேப் அக்யூஸ்டு மாதிரி, ஒரு போக்சோ கேஸில் அக்யூஸ்டு மாதிரி, ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு, நான் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரி என்னை வந்து அவர் ட்ரீட் பண்ணி இதில் ஒரு ஃபோட்டோ வேறு எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. சார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. ஓகேங்களா? நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, உங்களுக்கு ப்ரூவ் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ரயில்வே கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ரயில்வே கோர்ட்டு எக்மோர் ஸ்டேஷனில் இருக்குங்க. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே கோர்ட்டுன்னு இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் அங்கே கூப்பிட்டு போங்க. சரிங்களா?
அங்கே பார்த்துக்கலாம், அங்கே ஜட்ஜ் இருப்பார், நான் அங்கே ஜட்ஜிட்ட நான் பேசுகிறேன் பாக்ஸில் ஏறி. கரெக்டுங்களா? இப்போ தான் நீங்கள் தான் அக்யூஸ்டாக என்ன ட்ரீட் பண்ணுறீங்களா, அக்யூஸ்டாக என்ன ஃப்ரேம் பண்ணிட்டீங்க நீங்கள். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே கோர்ட் இருக்குது, அங்கே ஜட்ஜ் இருப்பாங்க, ரயில்வே கோர்ட்டுக்கு ஜட்ஜ் இருப்பாங்க, நீங்கள் அங்கே கூட்டு போங்க. இல்லை உங்களுடைய அப்ராப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் எதுவோ அங்கே கூட்டு போங்க. நான் அங்கே போயிட்டு என்னுடைய இதை வந்து நான் சப்மிஷன் என்னுடைய சப்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்ன உடனே, இல்லை சார், அதாவது வந்து கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது. அப்போ கோர்ட்டுக்கு கூட்டு போக முடியாதுன்னா அப்போ நீ என்கிட்ட ஃபைன் வாங்கணும். ஃபைன் வாங்குறதுக்கும் அங்கே முகாந்திரம் கிடையாது. ஏன்னா டிக்கெட் வச்சிருக்கிறேன், ஐடி கார்டும் காமிச்சாச்சு. ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன சொல்கிறது, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆகிப்போச்சு அந்த டிக்கெட் பரிசோதகருக்கு. இப்போ தான் தெரியுது, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே. இப்போ தான் அவருக்கு வந்து அது புலப்படுது அவருடைய மைண்டுக்கு. கரெக்டுங்களா? இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீ என்ன அட்வொகேட்னா, நீ என்ன பெரிய பிடுங்கியா, என்ன பிடுங்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த ஆத்தா அம்மா அந்த மாவனே இந்த மாவனே இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசி திட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த ஹிந்தியில் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொன்னார், மாதர் சோத்து பேன் சோத்து என்னென்னமோ சொன்னார். நமக்கு அதெல்லாம் அர்த்தம் புரியல. ஆனால் வார்த்தைகள் மட்டும் காதில் ஒழிச்சது, காதில் ஞாபகம் வச்சுருக்கான் வைங்களேன். அது கெட்ட வார்த்தையாக என்ன வார்த்தைலாம் நமக்கு தெரியலங்க. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லி திட்டினாருங்க அந்த டிக்கெட்டு பரிசோதகர். கரெக்டுங்களா? அதாவது என்னன்னா, தப்பு பண்ணுறவனை பிடிச்சி நீ திட்டு என்ன வேணா பண்ண, அது கூட திட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அது போலீஸ்காரங்க தான், அது புரியுது, சட்டப்படி தான் நடக்கணும் வைங்க. ஒரு தப்புமே பண்ணாத ஒரு டிக்கெட்டு வச்சிருக்கிற ஒரு அட்வொகேட்டை வந்து இந்த மாதிரிலாம் அவர் அவமரியாதை பண்ணிட்டாரு, தரக்குறைவாக நடத்திட்டாரு, கண்ணியம் இல்லாமல் நடத்திட்டாரு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரு இல்லையா, இப்படி தான் கண்ணியம் இல்லாமல் நடத்துங்கன்னு சொன்னாரா ஹதீஸில்? ஓகேங்களா? இறைவன் திருக்குறானில் வந்து ஏக இறைவன் வந்து இந்த மாதிரி வந்து அடிமைப்படுத்துங்க, அநியாயம் செய்யுங்க, அக்கிரமம் பண்ணுங்க, கண்ணிய குறைவாக நடத்துங்க அப்படின்னு ஏக இறைவன் திருக்குறானில் எங்கேயா சொல்லியிருக்கிறானா? இறைவன் சொல்லலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய ஹதீஸில் அவரை வந்து அதெல்லாம் எப்படி சொல்லலையே, கண்ணியமாக நடத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமாக நடத்து அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில் வந்தவங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு அக்யூஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஒரு லேர்ன்டு கவுன்சிலை. கரெக்டுங்களா? எங்களை வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா மிஸ்டர் கவுன்சல் அப்படின்வாங்க. மிஸ்டர் கவுன்சல், அதாவது மிஸ்டர் லேர்ன்டு கவுன்சல், கற்றறிந்த வழக்கறிஞரே, இப்படி தான் எங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க ஜட்ஜஸ். கரெக்டுங்களா? ஆனால் இவர் என்னடானா ஆத்தா அம்மா அந்த மாவனே இந்த மாவனே என்னமோ அக்கா பால் என்ன லாபடாக்கா பால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்லாம் தெரில நம்மளுக்கு. ஓகே, அது கெட்ட வார்த்தையாக இருந்தால் அது சொன்னது அவர். கரெக்டுங்களா? நம்ம கிடையாது. என்னமோ கெட்ட வார்த்தை ஹிந்தி வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டு அவர் கூட இன்னொரு ஹிந்திக்காரங்க, எல்லாம் தமிழ்காரங்களாம் யாரும் இல்லை, எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவர் கூட வந்த ஹிந்திக்காரரும் வந்து அவருக்கு சப்போர்ட்டு. கரெக்டுங்களா? இல்லை இப்போ நமக்கு வந்து அங்கே யாருமே கிடையாது. இப்போ என் கூட அட்வொகேட்ஸ் 4 பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்கே கதை வேறு. கரெக்டுங்களா? அங்கே கரெக்டாக இருந்திருக்கும் காம்பேட்டு. கரெக்டுங்களா? நம்ம அது நம்மளோட நேரம்னு வச்சுக்கோங்களேன். என் கூட 4-5 அட்வொகேட்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கே டிஃபென்ஸுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து என்ன ஆச்சு, அங்கே 4-5 டிக்கெட் பரிசோதகர் 4-5 போலீஸ்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அங்கே தனியாக போய் மாட்டினது நம்ம இறைவன் நமக்கு எழுதுனது. கரெக்டுங்களா இல்லையா? சரி, ஓகே ஒரு பக்கத்தில் கர்மா கழிதுன்னு வச்சுக்குவோம். பட் இருந்தாலும் அவர் செய்த தப்புன்றது தப்பு தான். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இப்படி பண்ணக்கூடாது, அதுவும் டிக்கெட் வச்சிருக்கிறவங்களும் அப்படி பண்ணக்கூடாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிஸை, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை, இந்த ஃப்ரீக்வெண்ட் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், இவங்களெல்லாம் தான் போலீஸ்காரங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு, கோர்ட்டில் இப்படி தான் நீ நடக்கணும்னு. இவர் நம்மளை இந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீ கத்தாத, வாயை மூடு, கரெக்டாக இல்லையா, நீ பேசாத, நம்மளை பேசவே விடலை அவர். கரெக்டுங்களா? நீ கத்தாத, நீ டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணியிருக்கிற, உனக்கு பேசுறதுக்கே யோகியதை கிடையாது, ஒழுங்காக 250 ரூபா ஃபைனை கட்டு. இதுலேயே தான் உட்காந்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? நீ உன்னோட ஐடி கார்டை காமிக்கல, உன்னோட பேன் கார்டை தான் நீங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிற ட்ரெயின் பாஸ், அந்த ஐடி கார்டை ஏன் காமிக்கல? நீ கூட இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, சார் இந்த டிக்கெட்டை வச்சு யார் வேணால் ட்ராவல் பண்ணலாம். அதான் சார், நான் வந்து இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து 500 கோடி 1000 கோடி ஊழல் பண்ணி ஏமாற்றிட்டேன். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து என்னுடைய ஜாதகத்தையே கேட்குறீங்க. கரெக்டுங்களா? அதாவது என்னென்னா, இவர் டிக்கெட் பரிசோதகராமா, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உன்னுடைய டிக்கெட்டை கொண்டு வா, அதை வந்து ஆப்பில் காட்டு, அதை வந்து அப்புறம் உன்னோட ஐடி கார்டை காட்டு. சிபிஐ ஆஃபீஸர் இவர். ஓகேங்களா? சிபிசிஐடி ஆஃபீஸர் இவர். கரெக்டுங்களா? ஒரு டிக்கெட் பரிசோதகர் தேவையில்லாத வேலைகளை பண்ணி, ஓகேங்களா, ஒரு லேர்ன்டு கவுன்சிலை இப்படி வந்து ஒரு அட்வொகேட்டை இப்படி பண்ணுறது அவர் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். இது வந்து என்ன சொல்கிறது, அப்யூஸ் ஆஃப் பவர், இது மிஸ்யூஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதாவது ரயில்வே ஆக்டை கொஞ்சம் படிங்க, ரயில்வே ரூல்ஸை எடுத்து படிங்க, யூடிஐ ஆப்பில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து படிங்க. அதெல்லாம் தெரியாமல் ட்ரெயினில் ஏறி வரீங்க. இதெல்லாம் அந்த டிக்கெட்டு பரிசோதகர் சொல்கிறது. அது கூடவே வந்து போலீஸ்காரங்களும் வந்து ஆமாம் சார் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிங்க. சரிங்க சார் இதெல்லாம் நாங்கள் எடுத்து படிக்கிறோம், ஓகேங்களா, இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டு தான் வந்துருக்குறோம், கரெக்டுங்களா இல்லையா? இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சீட் பண்ணிட்ட, நீ ஒரு ஸ்கவுண்டரலு, நீ திருட, நீ ஏமாத்திட்ட, நீ பொய் சொல்லிட்ட, கரெக்டுங்களா? இதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு கணக்கு வேறு சொல்கிறாரு. சார் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஃபோர்ட்டில் இருந்து சென்னை சைதாப்பேட்டை வரத்துக்கு உங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. அப்போ நீங்கள் வந்து வரத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 10 ரூபா. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 300 ரூபா. எப்படி சென்னை ஃபோர்ட்லேருந்து சைதாப்பேட்டை வரத்துக்கு 5 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்கு 5 ரூபா, அப்போ 10 ரூபா ஆச்சு. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 ரூபானா அப்போ ஒரு மாதத்துக்கு 300 ரூபா சார் உங்களுக்கு. அப்போ 6 மாதத்துக்கு என்ன ஆச்சு? 1800 ரூபா. ஆனால் நீங்கள் வெறும் 540 ரூபா தான் கட்டி ட்ரெயின் பாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு வேறு சொல்கிறாரு. ஆமாப்பா 540 ரூபா தான்ப்பா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. 1800 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 540 ரூபா தான் சார் நீங்கள் கட்டுறீங்க, கரெக்டுங்களா அப்படின்றாரு. ஆமாங்க 1800 ரூபா செலவாக வேண்டிய இடத்துல 540 ரூபா தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. கவர்மெண்ட் என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் கொடுத்து நாம் வந்து ட்ரெயின் பாஸை எடுத்துருக்குறோம். நீங்கள் ரொம்ப கம்மியாக கட்டி பாஸ் எடுக்கிறீங்க சார். உங்களுக்குலாம் ட்ரெயினில் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்குலாம் பேசுறதுக்கு அருகதை கிடையாது. அது என்ன அது கணக்கு சொல்கிறாரு பாருங்க. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு நஷ்டமாகி போச்சான். இங்கேருந்து சைதாப்பேட்டையிலேருந்து ஃபோர்ட் ஸ்டேஷன் போகிறதுக்கு 5 ரூபாவாம், வரதுக்கு 5 ரூபா, அப்போ 10 ரூபா ஆச்சு. ஒரு நாளைக்கு 10 ரூபா ஏமாத்துறீங்கன்னா அப்போ 30 நாளைக்கு 300 ரூபா நீங்கள் ஏமாத்துறீங்க. அப்போ 6 மாதத்துக்கு 1800 ரூபா நீங்கள் ஏமாத்துறீங்க. அவர் கதை சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பாட்டுக்கு, கரெக்டுங்களா? இதில் வந்து நான் தான் போலீஸ்காரங்கிட்டையும் சொன்னேன், அவர்கிட்டையும் சொன்னேன், எப்போ நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், என் மேலே நீ ஃபைன் போடணும். நான் ஃபைன் கட்ட மாட்டேன்னு சொன்னால் நீ வந்து என்ன ரயில்வே கோர்ட்டு ஜட்ஜுக்கிட்ட நீ என்னை கூப்பிட்டு போகணும், கரெக்டாக இல்லையா? அட்லீஸ்ட் போலீஸ்காரங்களாச்சும் என்னை கூப்பிட்டு போகணும். அப்போ போலீஸ்காரங்களும் என்னை கூப்பிட்டு போகல, நீயும் ரயில்வே கோர்ட்டு கூப்பிட்டு போக மாட்டேற, கரெக்டாக இல்லையா? ஃபைன் கட்டுன்ற நான் வச்சிருக்கிற கரெக்டாக வேலிடு பாஸுக்கு நான் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நீ ஃபைன் கட்டலைன்னா ஒரு நாள் ஜெயிலுக்கு நீ போவ, ஒரு நாள் நீ ஜெயிலில் இருக்கணும். இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா எங்களுக்கும் தெரியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் போய் ஜெயிலில் உட்காரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், ஒரு நாள் 250 ரூபா கட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீ என்னை ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயில்வே கோர்ட்டில் கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட ஒப்படைச்சேன்னா அந்த ஜட்ஜுக்கிட்ட என்னுடைய ஓரல் சப்மிஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜட்ஜு முன்னிலையில் கட்டுறேன்பா. இங்கே உன்னை கட்ட முடியாது. நீ நான் ரயில்வே கோர்ட்டு கூப்பிட்டு போனால் அதுக்கும் ரயில்வே கோர்ட்டுக்கு அவர் கூப்பிட்டு போகல. இப்போ என்ன தெரியுது, தப்பே எங்கே நடக்கலை, இவர் தப்பு பண்ணலை அப்படின்னு தெரியுதா இல்லையா? ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ ரயில்வே கோர்ட்டு கூப்பிட்டு போயிடுவேன். தப்பு பண்ணியிருந்தா போலீஸ்காரங்க என்னை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு, கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் இங்கே வந்து நீ என்னென்னு எஃப்ஐஆர் போடுவேன், என்னென்னு ரிமாண்ட் பண்ணுவேன், என்னென்னு என் மேலே சார்ஜ் ஷீட் போடுவேன். இது என்ன க்ரைமா? இது டிக்கெட் இல்லாதவனுக்கு ஃபைன் போடணும், டிக்கெட் வச்சிருக்கிறவனுக்கு நீ எப்படி ஃபைன் போடுவேன்? அவன் தான் வந்து அட்வொகேட் ஆச்சு, அவன் தான் ரயில்வே கோர்ட்டு கூட்டு போன்றான், அவனால் அதுவும் பண்ண முடியலையே. அப்போ நீ எதுவுமே அப்போ வந்து உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் கடைசியாக அதுவும் சொல்லிட்டேன், உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதப்பா, கரெக்டாக நீ வீடியோ வேணா எடுத்துக்கோ, ஃபோட்டோ வேணா எடுத்துக்கோ, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. தேவையில்லாமல் நீ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க, 2 மணி நேரம் டைம் எனக்கும் வேஸ்ட்டு உனக்கும் வேஸ்ட்டு. போலீஸ்காரங்க சிரிக்கிறாங்க, கரெக்டுங்களா இல்லையா? இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது அங்கே 2 போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. மிஸ்டர் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஎஃப் போலீஸு 9791166595. இது வந்து அவங்களுடைய செல் நம்பர், கரெக்டுங்களா இல்லையா? அதாவது என்னன்னா இது சாட்சி. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து மிஸ்டர் பிரதீப் என்ற ஆர்பிஎஃப் போலீஸ்காரங்க இருக்கிறார். அவர் இன்னொன்று அனீஷ் குமார்னு ஒரு போலீஸ்காரர், அவர் ஆர்பிஎஃப் போலீஸ் 9445205872. இதுதான் அவங்களோட செல் நம்பர், கரெக்டுங்களா இல்லையா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பேசுனது நாங்கள் நடந்ததெல்லாம் உண்மையாக பொய்யான்றது அந்த போலீஸ்காரர்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தின் மேலே ரயில்வே டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் இந்த போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விசாரித்தா உண்மை தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த போலீஸ்காரங்க அவங்களுடைய செல் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கரெக்டுங்களா இல்லையா? இது எனக்கு மட்டும் நடக்கலை. என் கூட வேலை செய்கிற அட்வொகேட் லேர்ன்டு கவுன்சில், என்னுடைய லேர்னட் ஃப்ரெண்டு மிஸ்டர் சிவா அட்வொகேட், அவருக்கு இதே மாதிரி தான் நடக்குது, கரெக்டுங்களா? அவரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க, கரெக்டுங்களா இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸர் போல இருக்குது, டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய ஆஃபீஸர் போல இருக்கு. அவர் எடுத்த உடனே நீ வாயா போயா வாடா போடான்லாம் பேசிட்டாரு. நீ வந்து பணத்தை கட்டலைன்னா உன்னை விடமாட்டேன், 250 ரூபா நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்ன உடனே நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே, ஏன்னா என் ஆஃபீஸ் சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் என்னோடய ஆஃபீஸு, ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு கிளம்பி போனேன்.
சார் நானும் அட்வொகேட் தான், அவரும் அட்வொகேட் தான், அட்வொகேட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறத விட்டுட்டு வாயா போயான்லாம் பேசுகிறீங்க, 250 ரூபா கட்ட முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறியோ பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றத மரியாதைக்குரிய முறையில் சொல்லிட்டு மிஸ்டர் அட்வொகேட் சிவாவை நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன், அப்போது இப்போ இவர் என்ன பண்ணார், நம்மளை போகணும் விட்டார். அட்வொகேட் சிவாவும் வேலிடான டிக்கெட்டை வச்சிருக்கிறாரு, அதே அவரையும் வந்து பிடிச்சி உட்கார வச்சாங்களா, இப்போ அவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அட்வொகேட்டாக டார்கெட் பண்ணுறான். இவங்க அட்வொகேட்டை டார்கெட் பண்ணல, இவங்க பொதுமக்களை டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் முகம் டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் படித்த மக்களாக இருக்கிறாங்க, இவங்கலாம் சண்டை போட மாட்டாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, டப்புன்னு பயமுறுத்தினா ஃபைன் கட்டலாம் ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாக்கா இவங்கெல்லாம் வந்து டப்புன்னு பயந்து ஃபைனை கொடுத்துருவாங்க. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு 250 ரூபா வந்து நம்ம சேமிச்சு கொடுக்குறோம், மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருந்து ஃபைனை வாங்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்கணுன்றதோட நோக்கம் கிடையாது. நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ், நான் தான் வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் பரிசோதகர், நான் வைக்கிறதா இங்கே ரூல்ஸு, என்னை மீறி தான் எல்லாருமே இங்கே போனோம். இதுதான் இவங்களோட மென்டாலிட்டி. கரெக்டுங்களா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, உனக்கு ஃபைன் கட்ட முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன உடனே அவங்க பாட்டு கம்முன்னு விட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, யாராச்சும் உன்னை எதிர்த்து பேசினா கம்முன்னு விட்டுருவேன், பம்மிட்டா ஃபீஸ் ஃபைனை பண்ணிடுவேன். இது என்ன வேலை பார்க்குற நீ? இப்போது அந்த அட்வொகேட் சிவாவை அந்த இப்போ ஃபிசிக்கல் அரெஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் பரிசோதகர், அவர் அதுக்கு இந்த வெரி நெக்ஸ்ட் டே அவர் வந்து எங்கள் என்ன சொல்கிறது, அந்த சென்ட் தாமஸ் மூட்டை டீ பாய்னு ஒரு கடை இருக்குது, டீ சாப்பிட வந்தார். நாங்கள் 4 பேர் அங்கே ரெகுலராக டீ சாப்பிடுவோம். அவர் அங்கே வந்த உடனே அவர் பயந்துட்டார். அவர் ஆஹா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த அட்வொகேட் சிவான்றவரை ஃபிசிக்கல் அரெஸ்ட் பண்ணி அவரோட ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சோம். இந்த வெரி நெக்ஸ்ட் டே அவர் அதை ஸ்டேஷனில் விட்டுட்டு வெளியே வந்து ரோட்டில் வந்து ஒரு டீ சாப்பிட வராரு. நாங்களும் அதே கடையில் போய் ரெகுலராக டீ சாப்பிட்றோம். எங்களை பார்த்தோன்னே அவர் பயந்துட்டாருன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஐயோ, நம்ம நேற்று நம்மளோட லிமிட்டில் நம்ம ஆட்டம் காமிச்சோம், இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டோமே, இப்போ இவங்க தான் ஆட்டம் காமிச்சா என்ன பண்ணுறது, அட்வொகேட்ஸ் ஆச்சா எல்லாருமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவர் பயந்து அப்படியே பம்மி அப்படியே ஓரம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். ஐயா, நாங்கள் ரவுடி பொறிக்கைகள்லாம் கிடையாது, ஓகேங்களா, நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்க்க போகிறோம், நீ ஓகேங்களா, உங்களை கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கவனம் விட்டுட்டோம். ஆக மொத்தம் இந்த வெரி நெக்ஸ்ட் டே அவர் எங்களை பார்த்து பயந்து அப்படியே பம்மி ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதான் என்னன்னா, அவர் மனசாட்சிக்கே தெரியுது, கரெக்டுங்களா, நம்ம அதாவது இவர் டிக்கெட் வச்சிருக்கிறாரு, ஆனால் தேவையில்லாமல் நம்மகிட்ட சண்டை வலிக்கிறோம், கரெக்டுங்களா. அதாவது என்னது, இதான் அதிகார திமிருன்றது. அதிகார திமிர்னா இப்போ பெரிய சீஃப் மினிஸ்டராவோ பிரைம் மினிஸ்டராவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கரெக்டுங்களா. ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயா, கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தாலே போதுமானது, கரெக்டுங்களா. சவடால் விட்டுட்டு தெரியலாம், கெத்து காமிச்சு தெரியலாம், கரெக்டுங்களா இல்லையா. காசு இருந்தால் தான், கண்ணதாசன் பாட்டு ஒன்று வரும், காசு இருந்தால் தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும், ஏருக்கு மாறா பேச சொல்லும், எதிர்த்து நின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும், கரெக்டுங்களா. ஜெய்சங்கர் படம்னு நினைக்கிறேன் அது. அந்த மாதிரி வந்து அரசு அதிகாரிகள் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா. இது இப்படி தான் நடக்கிறாங்க அவங்க டெய்லி. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே இப்போ டிக்கெட் பரிசோதகர்களுக்கு வந்து என்னென்னா, பாப்பமா என்னத்த பண்ண போகிறானுங்க இவனுங்க, பயந்துருவானுங்கப்பா, பயப்படுற கூட்டம் இது, ஓகேவா. நம்ம ரயில்வே டிக்கெட் பரிசோதகர், ஓகேவா, டிக்கெட் இல்லை, அதாவது என்னென்னா டிக்கெட் இல்லை, நீ அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்தினாலே என்ன, அவன் பயந்து ஃபைனை கட்டு போயிடுவான், கரெக்டுங்களா. அந்த ஒரு என்ன பண்ண முடியும் அவங்களால அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க இருக்கிறாங்க, கரெக்டுங்களா இல்லையா. ஆக மொத்தம் அதாவது போலீஸோட பவர்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும், டிக்கெட் பரிசோதகருடைய பவர்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த டிக்கெட் பரிசோதகர், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற இந்த டிக்கெட் பரிசோதகர், இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், கரெக்டுங்களா. 58 வயசுக்கு அப்புறம் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றதே கிடையாது, கரெக்டுங்களா. எங்களுக்கு வயசு ஆக ஆக முடி நரைக்க எங்களுக்கு நாலேஜ் ஏறிக்கிட்டே தான் போகும். நாங்கள் டெய்லி தான் கோர்ட்டுக்கு போகிறோம், டெய்லி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ நாங்கள் டெய்லி தான் சட்ட புத்தகத்தை படிக்கிறோம், எங்களுக்கு நாலேஜ் கம்மியே ஆகாது, கரெக்டுங்களா இல்லையா. உடல் வேணால் பலவீனம் ஆகலாம், ஆனால் இவங்க வந்து பாருங்கள், நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், கரெக்டுங்களா இல்லையா. அதனால் நியாயமாக நேர்மையாக நடங்க டிக்கெட் பரிசோதகர்களே, சதர்ன் ரயில்வே எம்ப்ளாயீஸ், கரெக்டுங்களா. இந்த மாதிரி வந்து அநியாயமாக வந்து யாரையும் வந்து வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்க. அவன் 1000 வேலையில் போய்கிட்டு இருப்பான், எல்லாரையும் பிடிச்சி உட்கார வைக்கிறது, கரெக்டுங்களா இல்லையா. இதில் தப்பு. இது முக்கியமாக படிக்க தெரியாத ஏழைப்பாளைங்க எத்தனை பேர் ட்ரெயினில் வராங்க, ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறது, இந்த படிக்க தெரியல ஏழைப்பாளைங்க, இப்போ வயசான அம்மா தாத்தா பாட்டி இதுங்கெல்லாம் வந்து எப்போ ஐடி கார்டை சுற்றிட்டு இருப்பாங்களா, ஆதார் கார்டை சுற்றிட்டு இருப்பாங்களா, கரெக்டுங்களா. ஐடி கார்டை கொண்டு அதை கொண்டு வா இதை கொண்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியும். நீ ஐடி கார்டை கொடுக்கல அவனுக்கு ஃபைன் போடுறான்னா அவன் பயந்துருவான், மிரண்டு போயிடுவான் அவன், கரெக்டுங்களா. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது, ரயில்வே எம்ப்ளாயீஸ் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது என்ன, கரெக்டுங்களா. நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா, இல்லையே. ஆனால் அப்போ யாரெல்லாம் ஏப்ப சாப்ப, ஓகேவா, இவங்களெல்லாம் பிடிச்சி தலை மேலே ஏறி அவங்கக்கிட்ட 250 ரூபா பிடிக்கிட வேண்டியது. இதை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பணம் சேர்க்கலை, உங்களுக்கு நீங்களே பாவத்தை சேர்த்துக்கிறீங்க, கரெக்டுங்களா.
பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவத்தின் சம்பளம் ஆத்மா மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் வந்து பாவத்தை வாங்கி கொட்டிக்காதீங்க. ரயில்வே ஆஃபீஸர்ஸ், டிக்கெட் பரிசோதகர்களே, மெட்ராஸ் டு பீச், அந்த மெட்ராஸ் பீச்சில் இருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கிற எல்லாரும் இதான் பண்ணுறாங்க. லேடிஸும் இதான் பண்ணுறாங்க. ஒரு வயசான அம்மா, ஒரு 40-45 வயசு இருக்கும். அவங்க டிக்கெட் பரிசோதகர் தான். பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களை டக்குன்னு ஃபோனை பிடுங்குறாங்க. என் கண்ணு முன்னாடியே ஃபோனை பிடுங்குறாங்க. அம்மா ஃபோனை பிடுங்காதீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னு உடனே ஃபோனை திருப்பி கொடுக்குறாங்க. இதையே தான் போலீஸ்காரங்களும் பண்ணுறாங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போனேன்னா நான் சைதாப்பேட்டில் இறங்கி ஆகணும். எக்மோர் கோர்ட்டுக்கு போனேன்னா நான் எக்மோரில் இறங்கி ஆகணும். அள்ளிக்குளம் கோர்ட்டுக்கு போனேன்னா நான் சென்னை பார்க்கில் இறங்கி ஆகணும். கலெக்டர் ஆஃபீஸ் சிங்காரவேலர் மாளிகைக்கு கோர்ட்டுக்கு போனேன்னா நான் பீச்சில் இறங்கி ஆகணும். எல்லா இடத்துலையும் தான் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. கும்பலாக பசங்களை பிடிக்கிறது, முதல்ல ஃபோனை பிடுங்கிறது. அப்போ தான் நம்ம ஓடாமல் இருப்பான். அப்போ தான் நம்ம 250 ரூபா ஃபைனை கட்டுவான். நீங்கள் உங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதை மீறி எதுவும் செய்யாதீங்க. கரெக்டுங்களா இல்லையா? மேலே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கரெக்டுங்களா இல்லையா? எங்கேயோ ஒரு தப்புக்கு எங்கேயோ அடிச்சு விட்ருவார் கடவுள். கரெக்டுங்களா? நம்ம மனுஷங்க தவறலாம், கடவுள் தவற மாட்டார். எத்தனை பேர் அந்த சென்னை பார்க் ஸ்டேஷன்லேயும், அந்த சிங்காரவேலர் மாளிகை, அந்த பீச் ஸ்டேஷன்லேயும் ஃபோனை பிடுங்கி வைங்கன்னு சட்டம் சொல்லுதா? ஃபோனை பிடுங்கி வைங்க சட்டம் சொல்லுதா போலீஸ்காரங்க கிட்ட? சட்டத்தில் அப்படி தான். இவன் தப்பு டிக்கெட்டை வாங்காமல் ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா அவன் ஃபோனை பிடுங்கு, அவன் பேகை பிடுங்கு, அவனுடைய பர்ஸை பிடுங்குன்னு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்குங்களா? அப்போ தான் அவன் நிற்பான். நீங்களே பிடுங்குறது, அவங்களுடைய ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறது. இதைத்தான் இந்த டிக்கெட் பரிசோதகரும் இன்றைக்கி எனக்கு பண்ணியிருக்கிறாரு. என் பேகை பிடுங்கிட்டாரு, என்னுடைய ஃபோனை பிடுங்கினாரு, என் பர்ஸை பிடுங்கினாரு. இது எவ்வளோ பெரிய தப்பு இது? கரெக்டுங்களா? இப்போ நாங்கள் அதான் நான் சொல்கிறேனே, அது வந்து டைம் இஸ் டிசைடட் பை த காட். கரெக்டுங்களா இல்லையா? என் கூட 4-5 அட்வொகேட்ஸ், எப்போவுமே நாங்கள் கும்பலாக இருப்போம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் தனியாக போகிறவங்க. என் கூட அட்வொகேட்ஸ் 4-5 பேர் இருந்திருந்தாங்கன்னா இந்த வேலை அங்கே நடந்திருக்காது. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். நான் வந்து அந்த மெட்ராஸ் பீச்சிலேருந்து அந்த செங்கல்பட்டு ட்ரெயின் போகுது, இஎம்யூ ட்ரெயின், அதில் நான் 10 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? எங்கெங்கே என்னென்ன தப்பு நடக்குது எல்லாமே நான் கண்ணால் பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா வழக்கறிஞர்களும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? போலீஸ்காரங்க வந்து அந்த பசங்களை மானாவாரியாக வாடான்றது, போடான்றது, அசிங்கமாக திட்டுறது, ஓகேவா, நாயின்றது, பேயின்றது, அசிங்கமாக வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா இல்லையா? அதாவது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ட்ரெயினில், இஎம்யூ ட்ரெயினில் கலாட்டா பண்ணுறாரு. இந்த மாதிரி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நம்ம சொல்கிறோம். நானும் அந்த டிக்கெட் பரிசோதகரும் கொண்டு போய் அவரை வந்து மாம்பலம் ரயில்வே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுது, சார் அவர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணார், அவ்வளோதானே சார், போதை தெளிஞ்ச உடனே அவர் பாட்டு போயிடுவார், இதுக்கு ஏன் சார் தேவையில்லாமல் பண்ணுறீங்க, ஏன் சார் இது அப்படியே விட்டுருங்க சார் அப்படின்னு போலீஸ்காரங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த டிக்கெட் பரிசோதகரும் அதை அப்படியே கம்முன்னு விட்டார். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் சட்டப்படியான உங்களோட வேலையை செய்யலைங்களே. கரெக்டுங்களா? நீங்கள் சட்டப்படியான உங்களோட வேலையை நீங்கள் செய்யலையே. அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய ஆஸ்பர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? அவன் குடிச்சிட்டு அவன் சின்ன தப்பு பண்ணுறானோ பெரிய தப்பு பண்ணுறானோ, அவன் தான் குடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு நியூசன்ஸ் பண்ணுறான். அதைத்தான் நம்ம வந்து அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட சொல்ல, பரிசோதகரும் நானும் போய் மாம்பலம் ஸ்டேஷனில் அவரை ஒப்படைக்க, அங்கே இருக்கிற ரயில்வே போலீஸ் வந்து நிறைய பிஸியாக இருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, சார் இதை அப்படியே விட்டுருங்க சார், தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க சார், அவன் அப்படியே போயிடுவான் சார். டிக்கெட் பரிசோதகரும் கம்முன்னு விட்டாச்சு, போலீஸ்காரங்களும் கம்முன்னு விட்டாச்சு. ஆனால் 6 மாதம் ட்ரெயின் பாஸ் வாங்கின இந்த சுரேந்திரன் அட்வொகேட்டை பிடிச்சி ஓரமாக உட்கார வச்சாச்சு 2 மணி நேரம். இது தப்புனா அப்போ அதுவும் தப்பு தானே, அது தப்புனா அப்போ இது தப்பு தானே. அதனால் யாருமே இங்கே சட்டப்படியாக வேலை செய்கிறது இல்லை, யாருமே கரெக்டாக ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி பொறுக்கி ரவுடி மாதிரி தெரியுதா, ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி தெரியுதா, ஃப்ரீக்வெண்ட் அஃபெண்டர் மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா, என் முகத்தில் வந்து நான் ஒரு ரவுடி பொறுக்கின்னு எழுதி ஒட்டிக்குதா, என் மேலே ஏதாவது எஃப்ஐஆரில் 4 கேஸ் இருக்கா என் மேலே, என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா இழிச்சவாங்க லூசன் மாதிரி தெரிஞ்சிருக்குது அவருக்கு, அந்த டிக்கெட் பரிசோதகருக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், லெட் அஸ் மேக் ட்ரையல் காஸ்ட் நத்திங்னு பண்ணிட்டார் அவர். கரெக்டுங்களா? போலீஸ்காரங்களும் தான் போனால் போதும்னு சொல்லிட்டு அவருக்கு முட்டு கொடுத்து அப்படியே கூடுமான வரைக்கும் இது பண்ணாங்க, அந்த வடிவேலு காமெடி மாதிரி. கரெக்டுங்களா? அந்த ஆடு காணாம போன காமெடி மாதிரி. இதுதான் உண்மை. ஒரு அக்யூஸ்டு பர்சன், ஓகேங்களா, அவன் இன்னும் 4-5 அக்யூஸ்டுங்க சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, இவனுடைய தொண்டையை அறுத்துட்டாங்க. தொண்டையிலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. உடனே நான் என்ன பண்ணணும், 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கணும், அப்ராப்ரியேட் லீகல் ஆக்ஷன் டு பி டேக்கன். ஆனால் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படியே கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? போலீஸ்காரங்களும் யாரும் வரல. 108க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை அந்த 108ல் ஏற்றி அமுச்சு விட்டோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல 108காரன் வரதுக்கும் லேட் ஆகி போச்சு. ஸ்டேஷன் மாஸ்டரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. தொண்டை அறுபட்டு அவன் பாட்டு ரத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான்.
இந்த இது வந்து நடந்து ஒரு 4-5 மாதம் இருக்கும் வைங்க, ஓகேங்களா. எதுக்கு நான் சொல்கிறேன், இது போல் 1008 விஷயங்களை சொல்லலாம். அவ்வளவு தப்புகள் இருக்குது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ணுற தப்பு, அந்த டிக்கெட் பரிசோதகர் பண்ணுற தப்பு, ஆர்பிஎஃப் பண்ணுற தப்பு, இதெல்லாம் கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் அடிமடியில் கை வைக்கிறீங்க. அதாவது இந்த அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறுக்கு விற்கிறவங்க, சுண்டல் விற்கிறவங்க, இந்த ட்ரெயினில் பூ விற்கிறவங்க, இந்த பழம் விற்கிறவங்க, சமோசா விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட வயிற்று பொழப்புக்காக ட்ரெயினில் வந்து கும்பல் இருக்குதுன்றதுக்காக வந்து அவங்க ட்ரெயினில் வந்து அவங்க டிக்கெட் வாங்காமல் தான் அந்த பிரயாணம் பண்ணுறாங்க வைங்க. அவங்களெல்லாம் நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க பாவம் வயிற்று பொழப்புக்காக அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, திருநங்கைகள். நான் 10 வருஷமாக அந்த ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன் சார். 10 வருஷமாக திருநங்கைகள் அதே சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுக்கிறது கிடையாது. அவங்க பாட்டு ட்ரெயினில் ஃப்ரீ ட்ராவல் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, ஓகேங்களா. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்க. ஆனால் அவங்க வந்து பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணி காசு கேட்குறாங்க இல்லையா? கரெக்டுங்களா இல்லையா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் 10 வருஷமாக அதே திருநங்கைகளை நான் பார்க்குறேன், அதே முகங்களை பார்க்குறேன், 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. அவங்க அந்த ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் தான் போகிறாங்க, வராங்க. நம்ம அவங்கள கண்டுக்காமல் விட்டுடுறோம், ஓகேவா. அவங்க சில பேர்கிட்ட வந்து கண்ணியத்தோட காசு கேட்குறாங்க, சில பேர்கிட்ட வந்து ரொம்ப விதிமீறல் ரொம்ப இதுவாக நடக்கிறாங்க. அதெல்லாம் இந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இருக்குதா? அதெல்லாம் இந்த டிக்கெட் பரிசோதகர்கள் கண்டுக்கிறதே இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுது, இந்த ட்ரெயினில் வந்து அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சுரேந்திரனை சட்டையை பிடிச்சி இழுத்த அந்த பரிசோதகர் வந்து என்ன பண்ணணும், 10 வருஷமாக அந்த திருநங்கைகள் அங்கே உட்காந்துருக்காங்களே, அவங்க ட்ரெயினில் போகும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவங்களுக்கு ஃபைன் போடுறீங்களா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஃபைன் போடுறதில்ல. அப்போது யார் யார் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க, யார் யார் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்காமல் போகிறாங்க, எல்லாமே தெரியும் சார் எங்களுக்கு. ஆனால் யார் யாரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சண்டை போட்டால் பிரச்சனை பண்ண மாட்டாங்களோ, பயப்படுவாங்களோ, அவங்கள பிடிச்சா அவங்கள பார்த்து தான் நாங்கள் மிரட்டுவோம், சண்டை வலிப்போம். அவங்க தான் பயந்து பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் வக்கீல் எங்களுக்கு தெரியாமல் போச்சு சார், ஐ எம் சாரி சார், இனிமேல் தான் நாங்கள் உங்ககிட்ட அடக்கி வாசிப்போம். என்னங்க உங்களுடைய நியாயம் எனக்கு ஒன்றும் புரியல. கரெக்டுங்களா இல்லையா? 2020 வருஷம் இதை எத்தனை சொல்லிக்கிட்டே போகலாம். 2020 மார்ச்சில் கொரோனா வந்துச்சு. 2023 ஒரு அம்மா என்னை ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டாங்க, டிக்கெட் பரிசோதகர், ஓகேவா. ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டுட்டு நீங்கள் மாஸ்க் போடலை, 1000 ரூபா ஃபைனை கட்டுங்க. நான் மாஸ்க் போடலை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நிரூபிச்சிருங்க, அப்புறம் ஃபைனை கட்டிடுறேன் அப்படின்னு. நான் மாஸ்க் போடலைன்னா அந்த மூவிங் ட்ரெயினில் நான் மாஸ்க் போடாமல் இருந்ததுக்கு உண்டான ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். இன்னொன்று, நான் மாஸ்க் போடாமல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே நடந்து வர்றதை நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கணும். இல்லைனா நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே மாஸ்க் போடாமல் நடந்து வர்றதுக்கு உண்டான வீடியோ ஃபுட்டேஜ் அந்த அம்மா கையிலையாச்சும் இருக்கணும். அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட அது இல்லை. 2023 எங்கெங்க கொரோனா இருக்குது? 2020 மார்ச்சில் வந்த கொரோனா அது, ஓகேங்களா. 2023 டிக்கெட் பரிசோதகர் அம்மா என்ன பண்ணுறாங்க, இதே மாம்பலம் ஸ்டேஷனில் நீங்கள் மாஸ்க் போடாமல் வரீங்க, அதனால் ஃபைனை கட்டுங்க, 1000 ரூபா ஃபைனை கட்டுங்கன்னு உடனே சரிங்க, நான் மாஸ்க் போடாமல் வந்ததுக்கு நீங்கள் முதல்ல வீடியோ ஃபுட்டேஜோ ஃபோட்டோ எவிடன்ஸோ கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா கொண்டு போய் எக்மோர் ரயில்வே கோர்ட்டில் என்ன விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். உடனே சார் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, உங்ககிட்டேருந்து பப்பு வேகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் எதாவது ஏப்பா சாப்பைங்களை பார்த்து ஃபைன் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை அமுச்சு விட்டாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் அநியாயம். ரயில்வே பரிசோதகர்கள், டிக்கெட் பரிசோதகர்கள் செய்கிற வேலை இது. இன்றைக்கி நேற்று பார்க்கல, 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கம்முன்னு கண்டும் காணாமல் போகிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி எங்கள் அடிமடியில் கை வைக்கிறதுனால தான் வீடியோவை நான் போடுறேன். ஜென்ரல் பப்ளிக்கை வந்து ஹராஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. இக்னாரண்ட் பீப்புளை வந்து தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க, சட்டப்படி நடங்க, ஓகேங்களா. அதாவது அட்வொகேட்ஸ் எங்களுக்கே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, அப்போ நார்மல் பப்ளிக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? டிக்கெட் பரிசோதகர்களே அப்பாவியை பிடிச்சி ஃபைன் போடுறீங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னொன்று, அதே சென்னை ஃபோர்ட் ஸ்டேஷனில் நான் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், செல்ஃபோனை பறிச்சிடுறான். பறிச்சது யார்கிட்ட அப்படின்னா, இது வந்து சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது. சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த விஷயம் நடக்குது. ரயில்வே எம்ப்ளாயீஸ் 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. SRMUன்னு அவங்கக்கிட்ட அந்த ஐடி கார்டு வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தன் செல்ஃபோனை பறிச்சிட்டான். அந்த பையனை அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அந்த ரயில்வே போலீஸ் அங்கே இருக்கிறாங்க, லேடி போலீஸ், அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமான்னு அப்படியே யோசிச்சு அப்புறம் அப்படியே விட்டுலாமா அப்படின்றாங்க. அந்த SRMU எம்ப்ளாயி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், எங்ககிட்ட விட்டுருங்க, நானே 4 துவைக்கிறோம் அப்படின்னா, அந்த பையனை அடிக்கிறதுக்கும் அவங்க அலோவ் பண்ணல. இவங்களும் அந்த பையனை அடிக்கலை, ஏன்டா திருடுனான்னு. அவன் மேலே ஏதாச்சும் சட்டப்படி ஆக்ஷன் எடுத்தாங்களான்னா ஆக்ஷனும் எடுக்கல, அப்படியே விட்டாச்சு. இதுதான் RPF உடைய லட்சணம்.
இதைத்தான் நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஆகையினால இந்த டிக்கெட் பரிசோதகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசியில் வந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றது, சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, சமோசா வாங்கி சாப்பிட்றது, இல்லை லேடி இப்போ டிக்கெட் பரிசோதகர்கள் வந்து இந்த பூ விற்கிறாங்க பார்த்தீங்களா ட்ரெயினில், அவங்ககிட்ட ஓசியில் பூ வாங்கிட்டு போகிறது, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்டும் காணாமல் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சட்டப்படி நடந்தீங்களா? அவங்க டிக்கெட்டு அவங்க அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஃபைனை போடாமல் 250 ரூபா ஃபைனை போடாமல் அவங்ககிட்ட 2 முழம் பூவை ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறீங்களே, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குறோம். கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் வந்து இதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு வக்கீல்கள் எங்களை வந்து நாங்கள் 6 மாதம் ட்ரெயின் பாஸ் வச்சுருந்தா எங்களை பிடிச்சி உட்கார வைப்பீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது ஆண்டவரே பைபிளில் சொல்லிட்டாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் அவள் மேல் கல்லெறியட்டும் அப்படின்ட்டாங்க. அதனால் நீங்கள் சுத்தமாக இல்லைன்னா சுத்தமாக இருங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களை கேள்வி கேளுங்க. தேவையில்லாமல் அட்வொகேட்ஸை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, ஹெராஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் வேலிட் ட்ரெயின் பாஸ் இருக்கிற சுரேந்திரன் அட்வொகேட்டை ட்ரெயினை விட்டு இறக்கி சட்டையை பிடிச்சி இறக்கி ஒரு 1.5 மணி நேரம் உட்கார வச்சு கோர்ட்டுக்கும் கொண்டு போகாமல், ஓகேங்களா, என்ன சாதிச்சார் அந்த டிக்கெட் பரிசோதகர்? ஒன்றும் கிடையாது, 0. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொழுப்பு திமிரு, ரயில்வே ஆஃபீஸர்ன்ற ஆணவம், அகம்பாவம், இத்தியாதி. கரெக்டுங்களா? ட்ரெயினில் எத்தனை பேர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், எத்தனை பேர் சமூக விரோதிகள் வந்து ட்ரெயினில் வந்து போகிறாங்க, அவங்களெல்லாம் எத்தனை பேர் நாங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கோம். அவங்களெல்லாம் அப்படியே விட்டுற வேண்டியது. அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. அவங்களெல்லாம் பிடிச்சி டிக்கெட்டு கேட்கறது கிடையாது. கேட்டால் அவன் கையில் வச்சிருக்கிற வெப்பனை வச்சு தாக்கிடுவான்ற பயத்தில் அவனை அப்படியே விட்டுறது. கரெக்டுங்களா? ஏமாந்த சோனகிரிங்க டீசெண்டாக இருக்கிற பீப்புள் இவங்களெல்லாம் பிடிச்சி வந்து ஃபைனை போடுறன்ற பேரில் மிரட்டிட்டு உட்காந்துருக்கிற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ரயில்வே டிக்கெட் பரிசோதகர்கள். இந்த மெட்ராஸ் பீச்சிலேருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த டெய்லி தான் கண்ணால் பார்க்குறேன். நான் தான் விட்னஸ், நான் தான் சாட்சி, வேறு யார்? நான் தான் அதை கண்ணில் பார்க்குறேன். இதோட சாட்சி வேறு என்ன வேணும்? தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு யூனிஃபார்மில் இருக்கிற அட்வொகேட்ஸை பிடிக்கிறது. ஓகேங்களா? நாங்கள் வந்து டெய்லி பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து எங்களுக்கு இந்த அவமானம், அடித்தடி, சண்டை இதெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? அதாவது எங்களுடைய கிளையண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெற்றியை வாங்கி கொடுக்குறோன்னா அப்போ எங்களுடைய ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு தோல்வி கிடச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்லி அவங்க எங்களுக்கு எதிரியாக தான் பார்ப்பாங்க. எல்லாருமே எங்களை எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து எங்களுக்கு இந்த அவமானம், அந்த சண்டை சச்சரவு, ஓகேங்களா, இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் டெய்லி தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? நாங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். கரெக்டுங்களா? சமூகத்துக்கு சேவை பண்ணுறோம் நாங்கள். ஆனால் எங்களுடைய சட்டையை பிடிச்சி ட்ரெயினை விட்டு இறக்குறது. கரெக்டுங்களா? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் தெரியல. எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சு தான் நாங்கள் டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், டெய்லி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் ரயில்வே ஆஃபீஸர்ஸை வந்து நீங்கள் டிக்கெட் இல்லைன்னா நான் அவங்கள ஃபைனாக போட்டுருவேன், இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி இல்லைங்க. நாங்கள் லேர்ன்டு கவுன்சில்ஸ். கரெக்டுங்களா இல்லையா? மனசாட்சிப்படி நடங்க. எங்ககிட்ட ட்ரெயின் டிக்கெட் இல்லைன்னா நீங்கள் ஃபைன் போடுங்க. 6 மாதம் ட்ரெயின் பாஸ் வச்சுருக்கிறவனை கூப்பிட்டு வந்து இது ஆப்பில் காட்டு, அதில் காட்டு, இதில் காட்டு, ஐடி கார்டை கொடுக்கல இப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா இதான் லடாயின்னா சண்டைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? தேவையில்லாத வேலை. அதாவது என்னன்னாக்கா வேலையத்தை அம்பட்டேன் பூனையை பிடிச்சி சரைச்சானான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று வரும். அந்த மாதிரி வேறு வேலை இல்லைன்னா போகிற வரவனை பிடிச்சி ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு உட்காந்துருக்கிற வேலையை செய்யறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க டிக்கெட் பரிசோதகர்களே, ரயில்வே எம்ப்ளாயீஸ். அதை தான் சொல்கிறேன். நாம் யாருக்கு என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில் அடித்து விட்டுருவார். அதனால் கடவுளுக்கு பயப்படுங்க. கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க வைங்களேன், உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களான்னா சந்தேகம்தான். கரெக்டுங்களா இல்லையா? சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே அந்த கம்ப்ளைண்ட் இருக்கணும், அங்கே அஃபென்ஸ் நடந்திருக்கணும், பிரைமா ஃபேசி இருந்தால் தான் எஃப்ஐஆரே போடுவேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வக்கீலாகி எங்களுடைய துணை தான் உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டுங்களா? அப்போ தான் உங்களுக்கு வக்கீலோட வேல்யூ தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வொகேட்ஸை வந்து சட்டையை பிடிச்சி இறக்கி விட்றீங்க, வேலிடி டிக்கெட் வச்சுக்கிட்டு. இந்த மகாத்மா காந்தி அப்படி தான் பிரிட்டிஷ்காரன் இறக்கி விட்டான், நான் ட்ரெயின்லேருந்து இறங்கடா கீழேன்னு. அந்த தான் நடந்துக்குது இப்போ எனக்கு. அவரும் வேலிடி டிக்கெட் வச்சுருந்தாரு, நானும் வேலிடி டிக்கெட் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் ரயில்வே பரிசோதகர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. திருந்துங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்பிஎஃப் பாவம், அவங்கள என்ன சொல்கிறது? அவங்களே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு அரசு துறையில் வேலை செய்யும் பொழுது நல்லா இருக்கும். ஆனால் நாளைக்கு நம்முடைய பேடு கர்மாவால் நம்ம எவனுடைய வயிற்றுச்சிலே கொட்டியிருப்போம். அவன் போய் ஆண்டவனேன்னு சொல்லிட்டு கையை தூக்குவான், கடவுள்கிட்ட அழுவான்.
கடவுள் உங்களை ஏதோ பிரச்சனையில் மாட்டி விடும்போது, அப்போ உங்களுக்கு ஒரு வக்கீலுடைய துணை தேவைப்படும் பொழுது கடவுள் நல்ல வக்கீல்களை உங்கள் கண்ணை விட்டு மறைத்து விடுவார். நீங்கள் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க. அதில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அபிமன்யு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அபிமன்யு செத்ததுக்கு அப்புறம் ஊரெல்லாம் சுற்றுவார். நம்ம அர்ஜுனரை வச்சுக்கிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருட்சேத்திரம், அந்த யுத்த பூமி, அந்த யுத்த பூமியை ஃபுல்லாக சுற்றி சுற்றி வருவார். அபிமன்யு செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் வண்டியை நிறுத்துவார் கிருஷ்ணர். அப்போ அர்ஜுனர் என்ன சொல்வார், கிருஷ்ணா என்னுடைய அபிமன்யு என் புள்ள சாவ போகிறான், நல்லா உனக்கு தெரியும், தெரிஞ்சும் கூட ஊரை சுற்றி காமிச்ச பார்த்தியா நீ. நீங்கள் வேணால் அந்த பிஆர் சோப்ரா வந்து ஒரு மகாபாரத்தை எடுத்துருப்பார், ஹிந்தியில் மகாபாரத் தமிழாக்கமும் இருக்குது. அந்த பிஆர் சோப்ரா எடுத்த மகாபாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் வந்து அர்ஜுனா வந்து கிருஷ்ணர்கிட்ட புலம்புவான், என் பையன் சாவ போகிறான்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல, அப்பயே நீ எனக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினா நான் காப்பாற்றி விட்டுருப்பேன்ல என் பையன் நல்லா சாவ போகிறான்னு தெரிஞ்சும் கூட ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துறியாப்பா, அது அவ்வளோதான், அபிமன்யு விதி முடிஞ்சு போச்சு, அவனை ஊற்று மறந்துரு அப்படின்னுவார் யார், கிருஷ்ணர். அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது ஏதோ ஒரு தப்பான கர்மாவை பண்ணி, கரெக்டுங்களா இல்லையா, ஏதோ ஒரு ஆள்கிட்ட போய் வகத்தொகை தெரியாமல் மாட்டி, அப்போ வக்கீலோட துணையை தேவைப்படும்னு சொல்லும்போது கடவுள் என்ன பண்ணுவார், நல்ல நல்ல நாலேஜ் இருக்கிற வக்கீல்களை உங்கள் கண்ணை விட்டு மறைத்து விடுவார். அதுதான் உங்களுடைய பேடு கர்மாவுக்கு நீங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனை. கரெக்டுங்களா. அநியாயம் பண்ணுறது, அயோகத்தனம் பண்ணுறது, ஏழை பாழைங்களை பிடிச்சி மிரட்டுறது, டிக்கெட் வச்சிருக்கிறவனை பிடிச்சி ஃபைன் போடுவேன் இல்லைனா ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு மிரட்டுறது, இதெல்லாம் பேடு கர்மா. இதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அனுபவிப்பீங்க. கரெக்டுங்களா இல்லையா. நான் இதை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் இப்போ இதை பற்றி கம்ப்ளைண்ட் போட்டாலும் எங்களுக்கு தெரியும், எந்த அரசு துறையில் என்ன கம்ப்ளைண்ட் போட்டாலும் என்ன சப்பக்கட்டு கட்டுவாங்க நல்லாவே எங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா. எங்களுக்கு டைம் வரும்போது, ஏன்னா நாங்கள் வந்து எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா. அரசு அதிகாரிகள் தானாக வந்து எங்ககிட்ட மாட்டுவாங்க. அப்போ நாங்கள் சட்டப்படியான வேலைகளை செஞ்சு விட்ருவோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்லி அது அவங்களுக்கு அபாயமாக வந்து முடியும். இது கடவுளே உருவாக்குறது, நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. கரெக்டுங்களா இல்லையா. ஆகையினால நியாயமாக நீதியாக நடங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். டிக்கெட் பரிசோதகர்களே, அந்த டிக்கெட் பரிசோதகர் இந்த மாம்பழத்தில் இந்த மாதிரி எனக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார் அவர். கரெக்டுங்களா இல்லையா. அவர் பேர் வந்து மறுபடியும் சொல்லிடுறேன், அவர் பேர் சையத் சுஹைப் அகமது. சார் நான் உங்கள் பேரில் வந்து நான் கம்ப்ளைண்ட் போடுவேன் சார், அப்ராப்ரியேட் கம்ப்ளைண்ட் போடுவேன், நான் போட்டுக்க அப்படின்றான் அவர் சொல்கிறார். அவர் போட்டுக்க, கரெக்டுங்களா இல்லையா. இட்ஸ் ஓகே. அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எத்தனையோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்தாச்சு, எத்தனையோ கோர்ட்டுங்களை பார்த்தாச்சு, எத்தனையோ ஸ்டேஷன்ஸை பார்த்தாச்சு, எவ்வளோ கேஸ் அட்டன் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா. எங்களுக்கு தெரியும் அரசு துறை வந்து எப்படி பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா. அதாவது அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை அப்படின்ற மாதிரி தான் பதில் கொடுத்து சப்பக்கட்டு கட்டுவாங்க. அதனால் வந்து வி வில் கெட் அ டைம். அந்த டைம் இதுக்கு தான் எங்களுக்கு அரசு என்ன சொல்கிறது, அரசு அதிகாரிகளை பார்த்தாலே கோபம் வர்றது என்னென்னா, அந்த அரசு வேலை இருக்கிறதுனால தான் இந்த தப்பை நீ பண்ணுற. கரெக்டுங்களா. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறது பழமொழி. கரெக்டுங்களா. அதனால் வந்து அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு அவங்கவுங்களே வந்து மாட்டிக்குவாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலை. திருந்துங்க டிக்கெட் பரிசோதகர்களே, திருந்துங்க, தயவு செஞ்சு நியாயமாக நடங்க. கரெக்டுங்களா. ஓசியில் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதும் ஓசியில் பூ வாங்கிட்டு போகிறதையும் விட்டுட்டு, அன்ஆத்தரைஸ்டு ட்ராவல், சுண்டல் விற்கிறவன், பூ விற்கிறவன், கீரை விற்கிறவன்லாம் ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்தான்னா அவங்ககிட்ட ஓசியில் சுண்டல் வாங்கி சாப்பிடாம, ஓசியில் பொரிக்கடலை வாங்கி சாப்பிடாம, அவங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னு அவனுக்கு ஃபைனை போடுங்க. அதை விட்டுட்டு அவங்ககிட்ட ஓசியில் பூ வாங்கிட்டு போகிறது, அவனெல்லாம் விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நியாயமாக டிக்கெட் வச்சிருக்கிற வக்கீல்களை வந்து சட்டையை பிடிச்சி இறக்கி 2 மணி நேரம் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி என்னோடய கேஸை டேமேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் வயிற்றுல வாரி கொட்டிக்காதீங்க, அப்புறம் அனுபவிப்பீங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. சட்டம் தன்னோட கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும். இன்னொன்று கடவுள் தன்னோட கடமையை செய்வார். கரெக்டுங்களா. ஏன்னா அதே திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது. அது போல் என்ன சொல்கிறது, எந்த ஒரு மனுஷனும் ஒரு அணு அளவு கூட தீமையை அடைய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அணு அளவு கூட தீமை செய்ய மாட்டான் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்குது. கரெக்டாக நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நான் ஹதீஸில் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஓகேவா. அதனால் வந்து என்ன சொல்கிறது, கடவுள் வந்து அவனவனுக்கு உண்டான தண்டனை தீர்ப்பை அவனவனுக்கு கடவுள் கொடுத்துருவார். ஒரு கொஞ்சம் கம்மியும் கிடையாது, ஜாஸ்தியும் கிடையாது. அவங்கவுங்களே அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு பலன்களை வாங்கி கட்டிக்குவாங்க. நன்றி.